பக்தியொலி நேர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம ஒரு விஷயங்கள் சொல்லும்போது நமக்கே சில விஷயங்கள் ரொம்ப மிகப்பா இருக்கும். பொதுவாக எனக்கு இந்த இந்த தீட்டுக்குள்ள எபிசோட யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இது நிறைய ஆய்வுகள் செய்து எடுத்த ஒரு ஒரு முக்கியமான தீட்டு விஷயம். இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதனுடைய பரிகாரங்களும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். இப்போ நான் மிதுன ராசிக்குள்ள தீட்டு எப்படி இருக்கும், அது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு அந்த தீட்டுடைய தன்மை இருக்குது. இந்த தீட்டுத்தன்மை இருக்கும்போது நம்மளுடைய உடம்பை சுற்றிய ஒரு ஒளிவட்டத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். டிஸ்டர்பன்ஸ் உண்டாகிறதுனால உடல் ஆரோக்கியத்தன்மை கெடும் அப்படிங்கிறது. பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தீட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஒரு கூட்டத்துக்குள்ள போவாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள போகும்போது பெரிய சண்டை சச்சரவுகள் வரும். அந்த சண்டை சச்சரவுகள் உருவாகக்கூடிய இடத்தில் நீங்க இருந்தாலே தீட்டுடைய சக்தி அதிகமாயிரும். ஏன்னா அந்த இடத்துல சண்டை சச்சரவுகள் உருவாகிற இடத்துல என்னன்னா நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படும். அந்த வாக்குவாதத்தில் முக்கியமாக நீங்க உங்களுடைய பங்களிப்பு இருக்கும். அந்த பங்களிப்பு எல்லாருடைய பார்வைகளுக்குள்ளும் நீங்க உள்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த தீட்டு உங்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவா கொடுக்கக்கூடிய தீட்டாக இருக்கும். உங்க சுத்தி இருக்கிற ஆரோ அதை ஃபுல்லா அந்த ஒளிவட்டத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதாக இருக்கும். அந்த சண்டை எடுக்கிற இடத்துல ஒவ்வொருத்தர் பேசும்போது பேச்சினுடைய துளிகள், எச்சி துளிகள் இருக்கு இல்லையா, அது உங்களை ரொம்ப அந்த எச்சில், மனிதனுடைய எச்சில் துளிகள் உங்க மேல படுத்தாலே, அந்த கோபத்தினுடைய எச்சி துளிகள் உங்க மேல பட்டாலே அது மிகப்பெரிய தீட்டாக உங்களுக்கு மாறுகிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால மிதுன ராசிக்காரர்கள் பேச்சு வன்மை உடையவர்கள். அவங்களுக்கு தீட்டுனா ஆப்போசிட்ல உங்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்களும் எச்சி துளிகள் உங்களுக்கு மிகப்பெரிய தீட்டாக இருக்கும். அப்பனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாருக்கிட்டையும் நேருக்கு நேர் பேசுவது கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா நல்ல டிஸ்டன்ஸ், நிறைய டிஸ்டன்ஸ் வச்சு பேசணும். அப்பங்கும்போது அவங்களுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய, வாயிலிருந்து வரக்கூடிய சுவாச காற்றுகளோ, வாயிலிருந்து வரக்கூடிய உஷ்ண காற்று, எச்சித்துளிகள் இதெல்லாம் உங்க மேல தாக்காது. இல்லாட்டா உங்களுக்கு சைட்ல, உங்க பக்கத்துல சைட்ல வச்சு உங்க எதிரிகளை பேசுவது சிறப்பாக இருக்கும். அதனால நேருக்கு நேர் கூட்டத்தில் பக்கத்தில் வைத்து உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள தீட்டு என்னன்னா, வயதானவர்கள் இறந்தவர்களுக்கு போய் அங்க பெரிய குழப்பங்கள் இருக்கிற இடத்தில் வயதானவங்க, ரொம்ப உடல் ஊனமுற்றவர்கள் இறந்தவங்க, உடல் ஊனமுற்று இறந்தவர்கள், ரொம்ப வயதானவர்கள், இவங்களுடைய இறப்பு உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த தீட்டு உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க என்னன்னா, இந்த ரொம்ப வயதானவர்கள், உடல் ஆரோக்கியம் இல்லாம இறந்திருப்பாங்க இல்லையா, உடல் ஊனமுற்றவங்க, உடல் ஆரோக்கியம் இல்லாம இறந்திருப்பாங்க. அவங்க உடலை தொட்டு தூக்கி எந்த பணிவிடையும் நீங்க செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா அந்த தீட்டு உங்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவா கொடுக்கும். ஏன்னா உடலுக்கு செய்ய வேண்டிய எண்ணெய் வைத்தல், எண்ணெய் முழுகுதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்தவங்களுக்கு நம்ம செய்வோம் இல்லையா, அது உங்களுக்கு நெகட்டிவே கொடுக்கும். அது ரொம்ப நெருங்கிய உறவாக இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் அந்த தீட்டை மட்டும் எடுக்காதீங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இன்னொன்னு பங்காளிகள் தீட்டு உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவா கொடுக்கும் அப்படிங்கிறதும் இருக்கு. பங்காளிகள் அப்படிம்பாங்க இல்லையா, அவங்களுடைய இடத்துக்கு இறப்புக்கு போகும்போது அந்த இடத்துல நீங்க போங்க, திருஷ்டி கேளுங்க. ஆனா அந்த இடத்துல உள்ள அங்க டீ காஃபி கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி உணவுகளை அருந்தாமல் இருப்பது சிறப்பான ஒன்றாக இருக்கும். அதனால பங்காளி தீட்டுகளுக்குள் போகாதீங்க. போகுங்க, ஆனா அங்க உள்ள உணவு பரிமாற்றங்கள் நீங்க பண்ண வேண்டாம். உணவு சாப்பிடுறது அதெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த தீட்டு 16 நாள் தீட்டு முடிஞ்ச பிறகு நீங்க அவங்க வீட்டுல எதுனாலும் பண்ணலாம். அந்த 16 நாள் தீட்டிலும் உங்களுக்கு அங்க பண்ணினீங்கன்னா உங்க வீட்டில் நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். சொத்து தகராறுகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் அந்த தீட்டுக்குள் போக வேண்டாம். போனாலும் அத உடல் இருக்கும், அந்த உடலை போய் பார்க்க போறோம் சொன்னாலே அது தீட்டா வரும். சில பேர் அந்த உடல் எடுத்த பிறகு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அது அவ்வளவு பெரிய தீட்டாக இருக்காது. அதனால உடலை இந்த அவங்க இடத்து சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போன பிறகு நீங்க அந்த இடத்துல போய் திருஷ்டி கேட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதனால நீங்க இந்த இடத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும். மிக முக்கியமானது, குழப்பங்கள் நிறைந்த இடங்களில் நீ இருப்பது மிகப்பெரிய நெகட்டிவா கொடுக்கும். குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் உள்ள இடத்தில் நீங்க இருக்கும்போது அங்க நிறைய கெட்ட வார்த்தைகள், நிறைய அசிங்கங்கள் பேசுவாங்க.
அது வந்து உங்களுடைய தீட்டுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும். இது நரம்புகளை ரொம்ப பாதிக்கக்கூடியதாக மாறும். அதனால இந்த தீட்டை வந்து நீங்க கவனமாக கையாள வேண்டியது முக்கியமாக வேண்டியது. இதை வந்து நீங்க எப்படி இதை வந்து இந்த தீட்டுல இருந்து நீங்க வெளிவரலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த தீட்டு வந்து பாத்தீங்கன்னா இரும்பை வைத்து இந்த தீட்டு கழித்தல் இருக்கணும் அப்படிங்கிறது. இரும்பை வைத்து தீட்டு கழித்தல் அப்படிங்கிறது என்னன்னா, நல்ல ஒரு கத்தி மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல பழுக்க நெருப்பில் வந்து காய்ச்சி அந்த கத்தியில வந்து அந்த கத்திய வந்து நல்லா உங்களை சுத்தி நல்ல அருவாம்பாங்க, அந்த மாதிரி அருவா, இரும்பு அருவா மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த அருவா வந்து நல்ல பழுக்க காய்ச்சணும். எங்க அடுப்புல வைத்து நல்ல பழுக்க எரிய விட்டுட்டு அதை வந்து உங்களை சுத்தி அப்படி சுத்தி எடுத்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு சாதம் வடித்த தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில வந்து நல்லா சுத்தணும். அவங்க தீட்டு உள்ளவங்கள நல்லா சுத்திட்டு எச்ச 3 தடவை அந்த கத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து தூண் 3 தடவை துப்பணும். துப்பிட்டு அதை நல்ல சாதம் வடித்த தண்ணீரில் எல்லா தீட்டும் ஒளிஞ்சு போகட்டும் என்று சொல்லி அந்த தண்ணீரை முக்கிடணும். அது சுருன்னு அப்படி வரும்போது அங்க உங்களுக்கு தீட்டு கழிதல் போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அந்த தீட்டை வந்து மிதுன ராசிக்காரர்கள் பண்ணுனாங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான, அதாவது நீங்க போங்க பங்காளி வீட்டுல எல்லாம் உணவுலாம் அருந்திட்டு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டை எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா, தீட்டு இருக்குது அப்படின்னாலே நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் வெளியே போயிட்டு வந்தாலும் காலை அலம்பிட்டு ஒரு கப்பு நிறைய தண்ணி எடுத்து அது கையில 3 தடவை எடுத்து 3 தடவை தலையில தெளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இந்த கத்தியை வைத்து நீங்க வந்து, அதாவது அருவாளை வைத்து நல்லா சூடு ஏற்றி அதை உங்களை சுத்தி நல்லா துப்பி அப்புறம் அரிசி தண்ணியில வடித்த தண்ணீர், அதாவது சாதம் வடித்த தண்ணீர்ல ஒழுக்க ஒற்றணும். இந்த தீட்டெல்லாம் ஒளிந்து போகட்டும் சொல்லிட்டு விட்டீங்கன்னா தீட்டு பட்டவர்களுக்கு அந்த நெகட்டிவ் வராது அப்படிங்கிறது. பொதுவாக எந்த தீட்டும் கிடையாது. சில பேர் வந்து தீட்டே கிடையாது அப்படிம்பாங்க. தீட்டு இல்லாமல் இருக்காது, தீட்டு கண்டிப்பாக உண்டு. தீட்டுங்கிறது கிருமி நாசினிகளின் தொற்றுதல் அப்படிங்கிறது தான் முக்கியமா. அதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தீட்டுங்கிறத வச்சிருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனீங்கன்னா கிருமி நாசினிகளுடைய ஆதிக்கம் அதிகமா உங்க உடம்புல தாக்கும் அப்படிங்கறத தான் அந்த தீட்டாக நம்ம உருவகப்படுத்துறோம். அதனால இந்த இடத்துகளுடைய இடமெல்லாம் நம்மளுக்கு வந்து அதிகமான கிருமி நாசினிகள், அதுல இருந்து உருவாகக்கூடிய வெப்ப ஆற்றல்கள் உங்க உடம்பு தாங்காது. அதை தீட்டாக மாற்றி நம்ம பேசிக்கிறோம். அதனால தீட்டு என்பது இல்லவே இல்லைங்கிறது கிடையாது. தீட்டுங்கிறது இருக்கிறது. அந்த தீட்டுங்கிறது உடலின் வெப்ப அளவை நம்மளுக்கு அதிகப்படுத்துவது. வெப்பத்தினுடைய தன்மையை நம்ம உடம்பு வந்து ரொம்ப பாடாப்படுத்தும். அதை தான் நம்ம வந்து இது பண்றோம் அப்படிங்கிறது தான். அதனால தீட்டு வந்து கண்டிப்பாக இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதிரி தீட்டை வந்து இது பண்ணணும். அதுக்கு பிறகு இதுக்கு வந்து நீங்க இன்னொன்னு என்னன்னா, நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் எந்த இடத்துக்கு போய் நம்ம வணங்கினா இந்த தீட்டுடைய பிரச்சனை நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மூதாதையர்கள் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு. உங்க வீட்டுல யாராச்சும் இறந்தவங்க போட்டோ இருந்துச்சுன்னா அந்த இறந்தவங்க போட்டோவுக்கு பத்தி வச்சு கும்பிட்டுட்டு நல்ல பூக்கள் வச்சுட்டு, எந்த பிரச்சனை எந்த தீட்டாக இருந்தாலும் நீ என் கூட இருந்து காவல் காக்குறாய் அப்படி சொல்லிட்டு மூதாதையர்கள் உங்களுக்கு காவலாக நிற்பாட்டிட்டு வந்தீங்கனாலே இந்த தீட்டினுடைய தொல்லைகள் நீங்கும் அப்படிங்கிறது. தெய்வ வழிபாடில் உங்க மூதாதையர்கள் தெய்வமாக அருள் புரிந்து உங்களுக்கு மாற்றங்களை கொடுப்பாங்க. இந்த தீட்டுனா உங்களுக்கு என்ன நெகட்டிவ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீட்டுனா தொழில், அதாவது நீங்க உங்க வேலையில வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகள் எல்லாம் உங்களால செய்ய முடியாது. உங்களுடைய பதவிகளும் அந்தஸ்தும் நிர்குலைய ஆரம்பிக்கும் இந்த தீட்டுனால. அதனால நம்ம வந்து இந்த தீட்டை வந்து எப்பவுமே கவனமாக கையாள்வது ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த தீட்டினால் என்ன உபாதைகள் வரும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்னன்னா தொடை சார்ந்த பிரச்சனைகள் வலிகள் உருவாக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூதாதையர்களுடைய அருளும் கிடைக்காமல் போகும். அதனால நம்ம வந்து இந்த தீட்டு வந்து நம்ம தீட்டு போன வீட்டுக்கு வந்த பிறகு கண்டிப்பாக மூதாதையர் முன்னால் கற்பூரம் தினமும் ஏத்திக்கிட்டே இருங்க. ஒரு 7 நாள் தொடர்ந்து கற்பூரம் ஏற்றும் போது இந்த தீட்டினால் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ்கள் குறைஞ்சு வேலையில் நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும். சிறு சிறு விஷயங்கள் தான் நம்ம எளிதாக செய்யலாம். செஞ்சு வாழ்க்கையில் வளங்கள் பல பெற்று வளமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம்.